கோவிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, சிலை வடிப்பது, கற்பூரம் ஏற்றுவது, விபூதி இட்டுக் கொள்வது, ஊதுபத்தி கொளுத்துவது, தேங்காய் வாழைப்பழம் படைப்பது, இதுதான் ஆன்மீகம் நினைச்சு பெரும்பாலான மக்கள் இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆன்மீகத்தை என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க அப்படின்னா, பக்தி தான் ஆன்மீகம் நினைக்கிறீங்க. அதல்ல ஆன்மீகம். ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகம் ஒருவனை என்ன படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடா படுத்தும், டார்ச்சர் படுத்தும், உயிரை எடுக்கும், உங்களை தூங்க விடாம சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மையான ஆன்மீகம். முதல்ல குட்டைய குழப்பி விடுவாங்க, அதுக்கப்புறம் குழம்புன குட்டைய தெளிவுபடுத்துவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உயிர் போயிடும். ஐயோ எதுக்குடா அதுல இறங்க, என்ன ஏது? ஆன்மீகம் என்பது எதற்கு ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்னு நீங்க கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா, எனக்கு எதுக்கு உயிர் தேவைன்னு கேள்வி கேட்கறதுக்கு ஈக்குவல். இந்த உடல் இல்லாம ஏதாவது கம்யூனிகேட் பண்ண முடியுமா? உங்களால பண்ண முடியாது. இந்த உடல் இல்லாம இந்த உலகத்துல ஏதாவது உங்களால சாதிக்க முடியுமா? முடியாது. இந்த உடல் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன், செத்த பணத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களால ஏதாவது வேலை வாங்க முடியுமா? அது அங்கேயும் உடல் இருக்குதானே. உடலுக்கு தான் மதிப்பு என்றால் செத்த பணத்தை தூக்கி வச்சு கொண்டாடணும், வீட்லயே உட்கார வச்சு கொஞ்சணும், அந்த பணத்தை எரிக்கி விடாம வச்சு பாதுகாக்கணும். ஆனா எரிச்சிடறானுங்களே, சனி பணம் தனியா போகாதுன்னு சொல்லி சீக்கிரமா 2 மணி நேரத்தை கொண்டு போய் எரிச்சிடறானுங்க, போச்சிடறாங்களே. ஒய்? வெறும் உடல் மட்டும் இயங்காது. கம்ப்யூட்டர், லேப்டாப், போன் இதெல்லாம் இயங்குறதுக்கு என்ன வேணும்? பேட்டரி வேணும். சரி, பேட்டரி மட்டும் போட்டா இயங்கிருமா? அந்த எலக்ட்ரிசிட்டின்ற அந்த எனர்ஜி இல்ல அப்படின்னா லேப்டாப்போ, போனோ, டெஸ்க்டாப்போ, எந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் இயங்காது. எஸ் ஆர் நோ? இந்த உடம்பு சீரா இயங்கணும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லா 72,000 நாடி நரம்புகள் இருக்கு, 200க்கும் மேற்பட்ட எலும்புகள் உள்ள இருக்கு. இந்த பகுதியில எல்லாம் ப்ராப்பரா எலக்ட்ரிசிட்டி, ப்ராப்பரா ரத்த ஓட்டம், ப்ராப்பரா தச வாயுக்களான பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், இந்த 10 விதமான தசவாயுக்களும் ஆன்மா எனக்கூடிய எலக்ட்ரிசிட்டியான எனர்ஜியும் இதை கடந்த நிலையில் சீரான முறையில் ரத்த ஓட்டமும் 72,000 நாடி நரம்புகளுக்கு உள்ளேயும் உள்ள போய் வெளியே வந்ததுனாதான் இப்படி ஜாலியா உட்காந்து இப்படி கேட்க முடியும், பார்க்க முடியும், பேச முடியும், சைக்கிள் ஓட்ட முடியும், கார் ஓட்ட முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும்.